சென்னை ஸ்ரீனிவாசபுரம் 13வது கோணில் வசித்து வருவர்தான் காஞ்சனா என்ற மாற்றுத்திறனாளி பெண். இவர் தனது தங்கச் சங்கிலியை வீட்டு குப்பையில் தவறவிட்டு விட்டார். தங்கச் சங்கிலி இருப்பது தெரியாமல் அந்த குப்பையை குப்பை சேகரிக்க வந்த வாகனத்திலும் கொட்டிவிட்டார். பின்னர் வீட்டின் தனது தங்கச் சங்கிலியை தேடி போதுதான் அது காணாமல் போனதே காஞ்சனாவிற்கு தெரிய வந்தது. நிச்சயம் அது குப்பையோடு குப்பையாக தான் வெளியே சென்றிருக்கும் என நம்பிய காஞ்சனா உடனடியாக தனது பகுதியில் குப்பை சேகரிக்கும் துப்புரவு பணியாளரான உர்பேசர் ஸ்மித்தின் கீழ் இயங்கும் ஆபரேஷன் கிளீன் ஸ்வீப் குழுவின் உறுப்பினரான பொம்மாதேவியிடம் இது பற்றி சொல்லியிருக்கிறார். உடனடியாக களத்தில் இறங்கிய பொம்மாதேவி சம்பந்தப்பட்ட அந்த தெருவில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளில் காஞ்சனாவின் தங்கச்சங்கிலி இருக்கிறதா என தேடியும் இருக்கிறார். நீங்கள் பொறுப்பில்லாமல் தங்கத்தை தொலைத்துவிட்டு எங்களை மீண்டும் குப்பையில் தேடச் சொல்கிறீர்களே என்ற சலிப்புடன் எதுவும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களின் மனக்கவலையை தீர்க்க மீண்டும் குப்பையில் சல்லடை போட்டு தேடி சமீபத்தில் கூட இதேபோல அடையாறில் தவறுதலாக குப்பையில் தவறவிட்ட 1 லட்சம் மதிப்புள்ள தங்க நகையை பத்திரமாக மீட்டு உர்பேசர் ஊழியரான பாலு அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்தார். அதே நாளில் நீலாங்கரை பகுதியில் பத்மநாபன் என்பவர் சாலையில் தவறவிட்ட பை ஒன்றை அந்த பகுதியில் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த உர்பேசர் ஊழியரான விஜய் என்பவர் கண்டெடுத்து அதிலிருந்த செல்போன் மூலமாக பத்மநாபனை தொடர்பு கொண்டு அவரிடம் பையையும் பத்திரமாக ஒப்படைத்தார். சமீப காலமாக தங்கப் பொருட்களை பொதுமக்கள் குப்பையில் தவறவிடுவதும் அதை துப்புரவு பணியாளர்கள் பொறுப்பாக தேடித்தரும் சம்பவங்களும் சென்னையில் அதிகரித்து வருகின்றன. இப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தோடு செயல்படும் துப்புரவு பணியாளர்களை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.